வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. புரட்டாசி மாத சிறப்பு பற்றி எனக்கு தெரிந்ததை எடுத்து இயம்புகிறேன். புரட்டாசி மாதம் என்பது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது மட்டுமன்றி பல வகையிலும் சிறப்பு பெற்ற மாதமாகும். இம்மாதத்திற்கு என்னென்ன சிறப்புகள் உள்ளது என்பதை எடுத்து கூறுகிறேன். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தாரதோஷம் போன்ற பல சர்ப்ப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாத கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல பறந்தோடும். ஜாதக அமைப்பின்படி சனி புதன் தசை நடப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும், பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கூடி வரும். புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்களில் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது. யமபயம் நீங்க, துன்பங்கள் விலக காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்கிட வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆல இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும். சூரிய பகவானின் இச்சாசக்தியாகிய உஷாதேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினார் என்பது புராணம். இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது. புரட்டாசி மாத அமாவாசையான மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தின் முதல் 15 நாட்கள் மகாலய பட்சத்தில் வரும். இக்காலத்தில் நம் முன்னோர்களின் உலகங்களில் இருந்து அவர்கள் பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது. இந்த நாட்களில் அவர்களுக்கு தண்ணீர் போன்ற தர்ப்பணங்கள் கொடுப்பது அவர்களின் ஆசையை பெற உதவும். இந்த காலத்தில் முன்னோர்களுக்காக செய்யும் சடங்குகள் மிகுந்த பலன் தரும். கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் புரட்டாசி மாதம் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த புனித மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்த 9 நாட்கள் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இது சக்தி வழிபாட்டிற்கு ஏற்ற காலம். இந்த நாட்களில் துர்க்கை, லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியின் அருள் முழுமையாக பெறப்படுவதாக ஐதீகம். இசை, நடனம், விளையாட்டு போன்ற கலை பயில்பவர்களும் அட்சர அபியாசம் என்னும் முதல் படிப்பு சடங்கு செய்பவர்களும் புரட்டாசியில் வரும் விஜயதசமி நாளிலேயே தொடங்குகிறார்கள். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நவராத்திரி வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களான மேற்கு வங்கம், அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கொலு வீடுகளிலும் கோயில்களிலும் வைத்து கொண்டாடப்படுகிறது. கொலு என்பது பராசக்தியின் விஸ்வரூப தரிசனம். அனைத்து வீடுகளிலும் பொருட்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே அதன் தத்துவம். கொலுப்படிகளில் வைக்கப்படும் மண் பொம்மைகள் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது. சிறிய தாவரங்கள் தொடங்கி படிப்படியாக மனித உருவம் பெற்று இறுதியில் தெய்வீக நிலையை அடைவதாக குறிக்கிறது. புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்பதால் புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலே சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார். அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான ஆபரேட்டர் திருமாலை வணங்குவது மரபாகி விட்டது. இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழியாக கடைபிடிக்கின்றனர். புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம். ஜேஷ்டா விரதம், மகாலட்சுமி விரதம், தசாவதார விரதம், கதலி கௌரி விரதம், ஆனந்த விரதம், பிரதமை, நவராத்திரி பிரதமை, சஷ்டி, லலிதா விரதம் போன்றவை விசேஷமானவை. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள், பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான். அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வருகிற சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. திருப்பதியில் பிரம்மோற்சவம் என்பது புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான 9 நாட்கள் நீடிக்கும் திருவிழாவாகும். பிரம்மோற்சவம் பிரம்மாவால் ஏற்பாடு செய்யப்பட்டதால் இதற்கு பிரம்மோற்சவம் என்று பெயர் வந்தது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடும் கருட சேவையாகும். மூவடியில் உலகளந்த பெருமாளின் பெருமையை பேச ஆரம்பித்தால் மூச்சு நிற்கும் வரை பேசிக்கொண்டே இருக்கலாம். எனவே இத்துடன் புரட்டாசி மாத சிறப்புரையை நிறைவு செய்கிறேன். அடுத்து
எளிய வரிகளில் ராமாயணத்தை கவிதையாக வடித்துள்ளேன். மாரமணா, ஒரு நிமிஷம் சார். மாரமண மதிவதன ராமா ராமா யதுகுலத்திலக தசரத குமர கோசலை புதல்வ மாரமணா மதிவதனா ராமா ராமா சாந்த சத்வ குணரூபா கைகை போற்றும் கைவல்யநாதா சந்ததம் உன்பதம் அபயம் அபயம் மாரமணா மதிவதனா ராமா ராமா ஜனகரின் ஒடித்த சீதா மணாலா கோதண்ட ராமா கூனி சதியால் மேகிய மாரமணா மதிவதனா ராமா ராமா குரு வசிஷ்ட விஸ்வாமித்ர பிரிய சிஷ்யா குகசோதர சபரி மனோகரா அகலிகை விமோச்சன அனந்தராமா மாரமணா மதிவதனா ராமா ராமா சுக்ரீவமாத வாலி சம்வர்த்தன ராமா சுக்ரீவமித்ர வாலி சம்வர்த்தன ராமா ஜெய மாருதி சேவித கமல புபாதா ஜெய மாருதி சேவித கமல புபாதா விஜய ராகவ மாரமணா மதிவதனா ராமா ஜடாயு மோட்சஹரண விபீஷண அபய பிரதா சேது பந்தன ராவணமர்த்தன மாரமணா மதிவதனா ரகுகுலத்திலகா ராமா மாரமணா ராமா ராமா. நன்றி சார். அற்புதம் அற்புதம்.